Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 11th question in exercise 4B. So 11th question சாதாரணமாக இப்போது என்ன எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்து நம்பர் லைன் கேட்கல, பட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏ அண்ட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதாக கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து 2 இன்ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு 5x minus 3 less than or equal to 5 plus 3x ஒரு சைடும் 5 plus 3x less than or equal to 4x plus 2 இன்னொரு சைடும் வச்சுக்கலாம். இதில் வந்து x எந்த சைடு இருக்கணும், இந்த கார்னர்ஸில் தான் இருக்கணும். ஜஸ்ட்டு நம்ம இந்த சைடு வந்து x இருக்க மாதிரி பார்த்துட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், -3 ஆல்ரெடி இருக்குது. +5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5 less than or equal to 3x ஆல்ரெடி இருக்குது. +5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5x. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -8 less than or equal to -2x. இப்போ பாருங்கள், மைனஸ் வந்து ரெண்டு சைடும் இருக்குது. ஸோ -2 தான் டினாமினேட்டரில் போகும். ஸோ அதனால் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும் x. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 and 4 times 4 greater than or equal to x. இந்த சைடு பார்த்தோன்னா x எல்லாம் இந்த சைடு கொண்டு வரணும். 3x ஆல்ரெடி இருக்குது. -4x less than or equal to 2 ஆல்ரெடி இருக்குது. +5 இந்த சைடு போச்சுன்னா -5. ஸோ 1x -1x less than or equal to -3. ஸோ x மட்டும் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது மைனஸ் கீழே போகிறதுனால எனக்கு வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் வரணும். மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 3/1னா 3 தான். எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள், என்னோடய ஏ வேல்யூ. ஸோ இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதலான்னு பாருங்கள். 4 greater than or equal to x greater than or equal to 3. ஸோ இங்கே சிம்பிள் பாருங்கள், லெஸ் தேன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது லெஸ் தேன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸில் மாற்றி எழுதணும். ரிவர்ஸில் எப்படி எழுதலாம், இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன். 3 less than or equal to x less than or equal to 4. இதோட a வேல்யூ என்னது, a வேல்யூ வந்து 3, b வேல்யூ வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது which is 4. இப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா இது தப்பாகிடும். சிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். இங்கே லெஸ் தேன் இருக்கிறதுனால லெஸ் தேனாக மாற்றிட்டு a வேல்யூ அண்ட் b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.